அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது 2/12/2024 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை பெயர்ச்சி ஆகுது. அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. இந்த பெயர்ச்சி ஆகி இந்த சுக்கிரனுடைய காரகம் என்ன? சுக்கிரன் ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி. அவருக்காக பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகி என்னென்ன பலனை இந்த 12 ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பெயர்ச்சியில குரு பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில இருக்காரு. அவர் வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில அவருடைய நிலை நீசம் பெற்று இருக்காரு. கேது பகவான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 6வது வீடான கன்னி ராசியில அவர் பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. சூரியன் புதன் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில இருக்கு. இதுல சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகி மகர ராசியில இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்ப ராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்யறாரு. பயணம் செய்யும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தனித்தனி தன்மை உண்டு. அந்த தனித்தனி தன்மையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிரன் அவருக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. அவர் 7ஆம் பார்வையினால என்ன பலன் கொடுப்பார், அவருடைய காரகங்கள் என்ன, அவருடைய நன்மைகள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். இந்த ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்காக 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தை கடக வீட்டை பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வையா பார்க்கிறார். உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல அவர் நீசம் பெற்று இருக்கார். அவர் நீசம் பெற்று இருக்கக்கூடிய காலம் பாத்தீங்க அப்படின்னா 45 நாட்கள். ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசியை கடக்கக்கூடிய ஒரு காலம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் 45 நாள். இந்த 45 நாளையில இந்த சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த நீசம் பெற்ற இடத்த, ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா 0% தான் வேலை செய்யும். ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா 100% வேலை செய்யும். ஒரு கிரகம் உச்சம் பெறுது அப்படின்னா 200 மடங்கு பலனை செய்யும். இது ஒரு விதி. இதை பொறுத்தளவுக்கு இந்த துலாம் ராசி பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே அவங்களுடைய பேச்சு, வார்த்தை, செயல், நடை, உடை அனைத்துமே ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப தெளிவா இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு விதி கணக்கோட பண்ணக்கூடியவர்கள். அளவான பேச்சு, நிதானமான செயல் எல்லாம் இருப்பாங்க. இந்த ராசியில சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4க்கும் 5க்குள்ள அதிபதி சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம். நீதி அரசர் அவர். சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர். நீதி, நியாயம், நேர்மை இப்படி செயல்படக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு பாருங்க, நிறைய வக்கீல், நீதிபதி, ஆசிரியர்கள், குருமார்கள், இந்த மாதிரி நிறைய இந்த அமைப்புக்குள்ள இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சுக்கிரன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகப்பட்டது ஒருத்தருடைய தனி மனித ஜாதகத்தில் 12 ராசியில எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும், எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு வகையில பாத்தீங்க அப்படின்னா லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இந்த லக்னம் நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி ராசிநாதன் ரெண்டுமே நல்லா இருந்து சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், குரு இந்த கிரகங்களுடைய செயற்கையோ
இந்த கிரகங்களுடைய பார்வையோ, அதாவது சுபக்கிரகங்களுடைய இணைவோ, சுபக்கிரகங்களுடைய பார்வையோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பான ஒரு வழி வகுக்கிறதுக்கு காரணமா இருக்கும். உங்களுடைய பிறப்பு என்பது பாத்தீங்க அப்படின்னா 80% உங்களுடைய கர்ம வினைக்கு உள்பட்டே இருக்கும். மீத 20% பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனி மனிதனுடைய ஜாதகத்துல, உங்களுடைய பயணத்துல உங்களுடைய 20% பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய கர்ம வினையை பொறுத்து, நல்லது கெட்டதை பொறுத்து நடக்கும். என்ன பயிர் விதை போடுறோமோ அந்த பயிர் விளைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு நேரம். அதுதான் அமைப்பு. இந்த விதி ஜாதகம் என்பது நீங்க நல்ல கோடீஸ்வரனா பெரிய லெவல்ல வாழ்க்கையில செல்வ செழிப்போடு வாழணுங்கிற விதி இருந்தா வாழ்வோம். அதுல எந்த விதமான மாற்றமும் கிரகத்தினுடைய அடிப்படையில மாறவே மாறாது எந்த வகையிலுமே. அவருடைய பிறப்பு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கும். இடைப்பட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். கோச்சாரங்கள் ரொம்ப ஒத்துழைப்பு இருக்கும். வாழ்க்கையில உயர்ந்துருவாரு. வாழ்க்கையில ரொம்ப பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல பிறப்பார். அவர் வாழ்க்கையில கடைசியில எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஜீரோவா போயிடுவார். இப்படியும் உண்டு. இதை நல்லதா மாத்துறதும் கெட்டதா மாத்துறதும் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் இல்லையா? அப்ப ஒரு மனிதனுக்கு எல்லா கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம். வாழ்க்கையில ஒரு இன்பத்தை தரக்கூடிய கிரகம். சகலவிதமான துன்பங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனா இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ஒரு சுகம்ங்கிறது, இல்லறம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன். வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிறதுக்கு பணம் சகலம் நிறைய வச்சிருப்பாரு. சொத்து சுகம் இருக்கும், பில்டிங், வாகனங்கள், வண்டி எதுன்னு வச்சிருப்பாரு. குழந்தை செல்வம்ங்கிறது குறைவா இருக்கும். மழலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்ப அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். குரு பகவானும் கூட. ஆனா இது கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், ஆண் பெண் 2 பேருக்கும். நல்ல வீடு, வண்டி, வாகனங்கள், வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், இல்லற சுகம், வீடு, ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, வாசனை திரவியங்கள், ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறது, பெரிய நடிகர் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ள போறது, பெரிய பிரபலமாகிறது, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம் அதிகம். அப்ப சுக்கிரன் என்பது சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரரே. உங்களுடைய ராசிநாதங்கிறதுனால உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய செயல்கள் எல்லாமே எப்பவுமே பிரம்மாண்டமா தான் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3க்கும் 6க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். இன்னைக்கு நிலைமையை கோச்சாரம் அப்படிங்கிறது, விதி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னத்தை அடிப்படையா வச்சு செய்யக்கூடியது. இன்னைக்கு நடைமுறை பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் மையமா வச்சுதான் நம்ம பலன் எடுக்கிறோம். அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அதுல இருந்துதான் 1, 2 எடுத்துக்கிறோம். அப்ப இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில முன்னேற்றம் ஏற்படும். திடீர் பண வரவு, திடீர் யோகம். உனக்கு என்னப்பா சுக்கிர தசை அடிக்குது அப்படின்னு ஒரு செயல் பேச்சுவார்த்தையில வரும். அப்ப அந்த சுக்கிரன் நமக்கு சாதகமா இருக்காரா இதை பார்க்கணும்ல. ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகத்திலையுமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய அடிப்படையில இந்த 50 பூதங்களுடைய தன்மையினாலதான் இயங்குது. இந்த 50 பூதம்ங்கிறது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதுக்குள்ளதான் இந்த கிரகங்களுமே அடக்கம். அப்படி இந்த கிரகங்களுடைய தன்மையில இந்த பூமிக்கு அதனுடைய கதிர்வீச்சுக்கள் எந்த அளவுக்கு கிடைக்குது, எந்தெந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு எப்படி கிடைக்குதுங்கிறத நம்ம முன்னோர்கள் நமக்கு முதல்லயே வகுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க கண்டுபிடிச்சு. இந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய இந்த கதிர்வீச்சுக்கள் நமக்கு நல்லதா மாறுமா, இது நமக்கு என்ன சாதகம் பண்ணும் பாதகம் பண்ணும், இதை கண்டுபிடிச்சு ஒரு விதி ஜாதகம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறப்பு என்பது ஒரு ஜாதகத்தை உருவாக்குது. ஆனா உண்மையில என்ன விஷயம் அப்படின்னா கரு என்னைக்கு உற்பத்தி ஆகுதோ அன்னைக்கே ஜாதகம் உருவாயிருது. ஜாதகம் ஒரு குழந்தையுடைய ஜாதகம், தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளவு நாள் இந்த குழந்தை இருந்துச்சு, செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதுறத இந்த விதி ஜாதகம்.
இதுவரை நம்ம மாத பலன் வருட பலன் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதிக ஜாதகம் கொடுத்ததுல இந்த துலாம் ராசி நேயர்கள் அதிகம். ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும், தமிழ்ல எழுதுறதா இருக்கட்டும், ஆங்கிலத்துல எழுதுறதா இருக்கட்டும், ஜாதகம் பார்க்கறதா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகம். இப்ப வெளி மாநிலத்துல இருந்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ஆங்கிலத்துல எழுதுறதுக்கெல்லாம் ஜாதகம் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகம் நமக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, இதுதானே ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் சுப கிரகம் இருப்பதனால வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய உடல், இதெல்லாம் நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் வந்து நீசம் பெற்று இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சில குறைபாடுகள் இருந்திருக்கும். மிச்சப்படுத்த முடியாது. அப்படி மிச்சப்படுத்தினாலுமே அது பத்தாத ஒரு முதலீடா இருக்கும். முதலீடு வந்து வியாபாரம் நல்லா இருக்கும், வியாபாரம் பண்றதுக்கு முதலீடு நம்மள்ட்ட இருந்து பண்ண முடியாது. இப்படி ஒரு கஷ்டங்களை கொடுத்துரும். அப்ப இந்த சுக்கிரன் உங்களுடைய அந்த 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை பார்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்கள் இரட்டிப்பாகும். தொழில்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில்ல நல்ல பேர் கிடைக்கிறது. தொழில்ல வந்து ஓனரு, லேபரு, அவங்களுக்குள்ள ஒற்றுமைகள் ஏற்படுறது. இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வேலை செய்யற ஆளே நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு அமைப்புக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி அமைப்புக்குள்ள வர்றது அப்படின்னா இந்த சுபக்கிரகம் பார்க்கறது அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும். அப்ப அதன் மூலியமா வெற்றி வாய்ப்பு. எந்த காரணத்தை கொண்டும் தனி மனிதன், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனி மரம் என்னைக்குமே தோப்பாகாது அப்படின்னு. அப்ப 4 பேர் ஒரு கம்பெனில ஒரு 50 பேர் 100 பேர் வேலை செய்யறாங்கன்னா எல்லாருடைய ஒத்துழைப்பும் அவருடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரிதான் சுக்கிரனுடைய பார்வை இருக்கும் போதோ, சுபக்கிரகங்களுடைய பார்வை படும் போதோ, இணைவு பெறும் போதோ ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும். முதல் நட்சத்திரம் என்பது சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் உங்களுக்காக 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல போய் நீசம் பெறார். உங்களுக்கு 2க்கும் 7க்கும் உள்ள அதிபதி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வரும்போது அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி ஸ்தானத்துக்குள்ள அதிபதியுமே அவர் தான், கணவன் ஸ்தானத்துக்குள்ள அதிபதியும் அவர் தான், 2 அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்துக்குள்ள அதிபதியும் அவர் தான். அப்ப இதுல வந்து 45 நாட்கள் ஏதாவது ஒரு குறைபாடுகள் குடும்பத்துல நடந்தே தீரும். கருத்து வேறுபாடுகள். இனி இந்த சுபக்கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த பிரிவினைகள் ஒன்று சேரும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு 3க்கும் 6க்குள்ள அதிபதி 8ஆம் இடமானத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்ப சுக்கிரனும் குருவும் ஒன்னா இணையுது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில தங்கம், பொண்ணு, சகல விதமான செல்வங்களை பெற்று வாழ போறாங்கன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரமா இருந்தாலும் முருகப்பெருமான் அவர் வந்து கடல், அதாவது கடக வீட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன்னா கடல்னு அர்த்தம். அந்த கடல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவர் வந்து நீசம் பெறார். கடல் என்பது நீர், செவ்வாய் என்பது காட்டு தீ. அவர் அங்க வரும் பொழுது அணைஞ்சிடுறார். இதுதான் நீசம். அவர் நீசம்ங்கிற ஒரு தன்மையை கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த நீசம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மை முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுடைய நட்சத்திரம். ராகு பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். அவர் வந்து ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அபரிவிதமான பெரிய லெவலுக்கு இருக்கையிலேயே பெரிய லெவலுக்கு போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ராகு ஒத்துழைப்பு இருக்கணும். சுப கிரகத்தோடு சேர்ந்து நம்மள்ட்ட இருக்கிறதோ, சுபஸ்தானத்துல இருக்கிறதோ, இல்ல சுப கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கிறதோ, அதாவது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேந்திரத்துல அமைகிறதோ, இந்த மாதிரி அமைஞ்சால் கண்டிப்பாக இந்த ராகு என்பது பிரம்மாண்டப்படுத்தியே தீர்வார். ஏதோ ஒரு வகையில அரசியல்வாதி ஆகிறது, அரசியல்ல பெரிய இடத்துகள்ல வர்றது, பெரும் பதவிகள் வகுக்கிறது, இந்த மாதிரி அமைப்புக்குள்ள கண்டிப்பா வரும். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நல்ல மாற்றத்தை தர வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம்.
விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதுவான கிரகம் அப்படிங்கிறதுனால ஒரு சாதுவாக இருந்து ஒரு சாதனை செய்யக்கூடிய நபர்கள்னே சொல்லலாம். குரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதிப்பிற்குரியவர்கள், அவங்களத்தான் குருன்னு சொல்றோம். ஆசிரியர்கள், கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள், நீதிபதிகள், இவங்க எல்லாமே குருஸ்தானம். அப்ப அந்த குருவுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அந்த மரியாதையை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் தன்னை அறியாமே அவங்களுக்கு மரியாதை கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய 2ஆம் இடத்துக்கு, 12ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு பார்வையிடுது. இந்த பார்வையிடக்கூடிய நிலையை பொறுத்து ஒரு நல்லது கெட்ட அமைய வாய்ப்புகள் உண்டாகும். இதை வந்து இந்த சுக்கிரன் என்பது சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் துலாம் ராசியை பொறுத்தவரை சுக்கிரன் தான் ராசிநாதன். அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.